புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய மகாகவி பாரதியை பற்றி சிந்திப்போம். மகாகவி பாரதி 1882 பிறந்து 1921 செப்டம்பர் மாதம் 12 அதிகாலை 1:30 மணி அளவில் திருவல்லிக்கேணியில உள்ள பார்த்தசாரதி கோயில் யானை தள்ளிவிட்டதன் காரணமாக சில நாள் நோய்வாய்ப்பட்டு இந்த பூ உலகை விட்டு மறைந்தாலும் அவருடைய பெயர் என்றென்றும் நினைத்திருக்கக்கூடிய அளவிலே அவர் தமிழ் தொண்டை உலகம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவர் இறந்த நாளில் இறுதி ஊர்வலத்திலே 20க்கு குறைவான நபர்கள் தான் கலந்து கொண்டார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு வருத்தமாக இருந்தாலும் கோடானு கோடி தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு மாபெரும் மகா கவிஞனாக தேசிய கவியாக நம்முடைய பாரதி இருக்கிறார். அவருக்கு பல மொழிகள் தெரியும். இந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், வங்காளம் தெரியும். இப்படி பல்வேறு மொழிகளை தெரிந்து பல்வேறு மொழிகளை எழுத படிக்க தெரிந்த பாரதி தான் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். சாதாரண நபர் சொல்வதை விட பல மொழிகளிலே ஆற்றல் பெற்ற பாரதி சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லி, அடுத்தது யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், திருவள்ளுவனை போல், இளங்கோவை போல் இந்த பூமிகளில் கண்டதில்லை என்று சொன்னார். அவர் நம்முடைய சேக்கிழாரை பற்றி தெரிந்திருப்பார். இன்னும் எல்லா விதமான புலவர்களையும் ஷேக்ஸ்பியரை தெரிந்திருப்பார், ரவீந்திரநாத் தாகூரை அறிந்திருப்பார். இருந்தும் பல்வேறு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, அப்பர் எல்லோரையும் அறிந்திருந்தும் யாமறிந்த புலவர்களே அந்த 3 பேரை குறிப்பிட்டார் என்று சொன்னால், படித்து படித்து பத்திரிகை ஆசிரியராக, சிறுகதை ஆசிரியராக, மொழி பெயர்ப்பாளராக, சிறந்த சொற்பொழிவாளராக, இப்படி பல்வேறு ஆற்றல் பட்ட பன்முக திறமை கொண்ட பாரதி தான் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று சொல்லி, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சொல்லி, அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று சொல்லி, உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன் இலகுலாவே நீர்மணி வேலியன் அலையில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று இறைவனை பற்றி பாடிய கவிஞர்களுக்கு முன்னால், அதே போல நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இறைவனையே வணங்கியிருந்த சமயத்தில், இறைவனை தலைவனாக, பெரிய காதலனாக, அவர்தான் எல்லாமே நினைத்த அந்த சமயத்தில் இறைவனை வேலைக்காரனாக நினைத்து பாடினார். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கு இவனை நான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கின்ற அந்த கண்ணனாக இறைவனை பார்த்தார். அதே போல காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாலா, பாக்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா என் பச்சை நிறம் தோன்றுதடி நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா உன் கீதம் இசைக்குதடி நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடி நந்தலாலா என்று ஒரு சாதாரண அந்த வரிகளாக நம்ம கருதக்கூடாது. காக்கை சிறகினிலே காக்கை சிறகை வெறிக்கின்ற போது எப்படி கருமையாக இருக்கிறதோ அந்த கருமை நிறம் போன்றவனே கண்ணை மூடிக்கொண்டு நாம் பார்த்தால் இருட்டாக இருக்கும் தியானம் செய்கின்ற பொழுது அந்த கண்ணன் இறைவன் நமக்கு வருவதை போல நமக்கு தோன்றுகிறது.
பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பச்சை பசேல் என்று படர்ந்திருக்கிற மரங்களை பார்க்கின்ற பொழுது பச்சை மலை போல் மேனி என்று பாடிய நம்முடைய ஆழ்வாருடைய கருத்துக்கள் நமக்கு ஞாபகம் வருகிறது. கேட்கும் ஒளியெல்லாம் நந்தலாலா என்று அந்த வரியை கேட்கின்ற பொழுது இசை ஒளியின் மூலம்தான் தோன்றியிருக்க வேண்டும். குதிரை ஓடுகின்ற சத்தம் ஒரு இசை, ஒரு ராகம். அதே போல குயில் பாடுகின்றது ஒரு ராகம், இப்படி கிளி பேசுவது ஒரு ராகம், இப்படி எல்லா யானை பிளிர்வது ஒரு ராகம், இப்படி எல்லா மிருகங்களும் அசைவுகளையும் ஒளியை கொண்டுதான் இசை உருவானது. ஆகவே கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா, உன் கீதம் இசைக்குதடி நந்தலாலா என்று சொன்னார். ஒரு தியான நிலையில் இருக்கின்ற பொழுது எதையுமே தெரியாது, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டுகின்ற இன்பம் தோன்றுதடி நந்தலாலா என்று அற்புதமாக பாடினார். சித்தர் பெருமானெல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது புத்தே உருவாகும். அதே போல அந்த இறைவனை மனதிலே இருக்கின்ற பொழுது தீ, வெப்பம், நீர் எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த சித்த நிலை அடைவதற்கு போது எனக்கு தோன்றுகிறது. அப்பேற்பட்ட பாடலை எல்லாம் தந்து 3 வயதிலே தோளுடைய செவியன் விடை ஏறி தூவின் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று 3 வயதிலே திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த திருஞான சம்பந்தரும் குழந்தைக்காக பாடவில்லை, குழந்தைக்காக ஒரு இலக்கியத்தை உருவாக்கவில்லை. அவர்தான் நம்முடைய பாரதி தான் உருவாக்கினார் குழந்தை இலக்கியத்தை. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று குழந்தைகளுக்காக பாடிய நம்முடைய மகாகவி பாரதியை போற்ற வேண்டும். எத்தனையோ பெண்பால் குழு இருக்கிறார்கள், ஔவையார் இருக்கிறார், ஆண்டாள் இருக்கிறார். ஆனால் பெண்கள் விடுதலைக்காக அவர்கள் பாடியதில்லை. இறைவனைக்காகவும் இயற்கையை பற்றியும் பாடிவிட்டு சென்ற காலத்தில் பாரதிதான் பெண் விடுதலைக்காக பாடினார். புதுச்சேரியிலே 10 ஆண்டு காலம் இருந்து ஏராளமான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இப்படி ஏராளமான பாடல்களை இயற்றிய நம்முடைய மகாகவி பாரதி அவர்களை புதுவை அமிர்தா குரல் சார்பாக நெஞ்சார்ந்த புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அதே போல அத்தனை மெய்யன்பர்களும் தமிழ் அன்பர்களும் நண்பர்களும் அதே போல கடந்து வாழ்கின்ற தமிழ் மக்களும் பாரதியை நினைக்க வேண்டும், அவர் புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.